எக்ஸல்ல இஃப் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். இஃப் ஃபங்க்ஷன்னா ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூவும் இல்லை அந்த ஆன்சர் வந்து தப்பா இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூவும் பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இஃப் அப்படின்னு கொடுத்து ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த செல்லு வந்து ஈக்குவல் டு 12 இருந்துச்சு அப்படின்னா கமா கொடுத்ததுக்கப்புறம் ஷிஃப்ட் எஸ். எப்போ இப்போ இந்த வேல்யூ 12 இருந்துச்சுன்னா செல் இருக்கிற வேல்யூ எனக்கு வந்து எஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். இல்லை எஸ்ன்னு ஆன்சர் வரும். இல்லை அப்படின்னா நோன்னு ஆன்சர் வரும். ஷிஃப்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் கொடுத்தீங்கன்னா எஸ். இப்போ இந்த செல்லில் போயிட்டு 12 தவிர வேறு எந்த நம்பருக்கு கொடுத்தாலும் நோன்னு பிரிண்ட் ஆகும். இது வந்து இஃப் வந்து ஈக்குவல், இந்த செல் வந்து 12 இருந்தால் மட்டும் எனக்கு வந்து எஸ்ன்னு பிரிண்ட் ஆகும், இல்லையா நோன் பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து பாருங்கள், இஃப் ஈக்குவல் டு இஃப் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 50. இந்த செல்லு வந்து கிரேட்டர் தென் 50க்கு மேலே இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும்னா எஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும், எஸ்ன்னு ஆன்சர் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நோன்னு ஆன்சர் வந்தால் போதும். ஷிஃப்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் பண்ணிங்கன்னா எஸ். இப்போ இங்கே போயிட்டு 50க்கு மேலே என்ன நம்பர் கொடுத்தாலும் எஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ 50 கீழே எதுவும் கொடுத்தீங்கன்னா நோன் பிரிண்ட் ஆகும். இப்போ 35 என்டர் கொடுத்தீங்கன்னா நோ. இப்போ அதே மேலே போயிட்டு 98 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ அதே வந்து பாருங்கள், இந்த செல்லில் ஈக்குவல் டு இஃப் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் மறுபடியும் செல்லை கிளிக் பண்ணிவிட்டு லெஸ் தென் 50க்குள்ளே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 50க்கு உள்ளே எந்த நம்பர் கொடுத்தாலும் எனக்கு என்னென்ன பிரிண்ட் ஆகும்னா எஸ்ன்னு ஆன்சர் வரணும். இல்லை அப்படின்னா நோ, அப்படி நோன்னு கொடுத்துக்குங்க. கோமனா நோ கொடுத்தீங்கன்னா நோன் பிரிண்ட் ஆயிரும், எஸ்ன்னு பிரிண்ட் ஆயிரும். 50க்குள்ளே எந்த நம்பர் கொடுத்தாலும் எஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். 50க்கு எபோவ் 56ன்னு கொடுத்தீங்கன்னா நோன் பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், கீழே வந்து டோட்டல் சேல்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி போனஸ் இருந்தால் சேலரி கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இஃப் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ லாஜிக்கல் டெஸ்ட்டில் இந்த செல் வந்து கிரேட்டர் தென், இப்போ சேல்ஸ் வந்து 50க்கு மேலே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து போனஸ் இருக்குன்னு கொடுத்துருக்குறோம். கிரேட்டர் தென் 50க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு போனஸ். ஓகேங்களா? போனஸ்ன்னு கொடுத்தாச்சு. போனஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். நாட் போனஸ், நாட் போனஸ். சரிங்களா? இப்போ என்டர் கொடுத்துருங்க. நாட் ஏ போனஸுங்களா? இப்போ அதை ட்ராக் பண்ணிடுங்க. கீழே இழுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிக்கும்.